இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் 31 நாட்களை கொண்டது. அடுத்து தமிழ் வருடத்தின் 38வது குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகளை சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் பங்குனி மாதம் காட்டுகிறது. கிரக யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது. கலகம் பிறந்தால் முடிவு நன்மையில்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு. ராகுவுக்கு சூரியன் பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இந்த மாதம் கிரக யுத்தம் நடைபெறுகிறது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு கலகம் பிறக்கிறது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் வரப்போகிறது. பங்குனி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பொது பலனாக ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். பங்குனி மாதம் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். கும்பராசியில் சனி. பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை கும்பராசியில் சுக்கிரன், பிறகு மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை மீனராசியில் புதன், பிறகு மேசராசிக்கு பெயர்ச்சியாகி பங்குனி மாதம் 27ஆம் தேதி மீண்டும் வக்கரகதியில் மீனராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். மீனராசியில் பங்குனி 1 முதல் 31 தேதி வரை சூரியன், ராகு. மேசராசியில் குரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தில் விரைய கலத்தரக்காரகன் செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு கலத்தரக்காரகன் தொழில்ஸ்தானத்திலே அமரும்போது இந்த மாதம் ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இரும்பு, வண்டி வாகனம், இந்த மாதிரி ஆயுதங்களால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சொறி, சிரங்கு, வெய்ய கொப்பளம், இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகளும் பங்குனி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வரும். 10வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இருவரும் ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதம் சிறப்பு. பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை கும்பராசியில் சுக்கிரன், செவ்வாய், சனி 3 கிரக கூட்டணி நிகழ்கிறது. இந்த பங்குனி மாதம் மழை பொழிவதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மழை பொழியும். விவசாயத்தில் வெள்ளாமை கை கொடுக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும். பூ மகசூல் இந்த மாதம் கூடுதலாக வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது வேலை விஷயமா, தொழில் விஷயமா அலைச்சல் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரிஷப ராசி என்பதற்கு சிறந்தது. அசிங்க அவமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பங்குனி மாதம் 18ஆம் தேதி லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வார். ஒரு 18 வருடங்களுக்கு பிறகு ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்கிறார். பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய பகவான் ராகுவுடன் நெருங்கி சஞ்சாரம் செய்வார். சுகஸ்தானாதிபதி லாபத்திலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெற்றி மேல் வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி, லாபங்கள் கொளிக்கப் போகிறது. மூத்த உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. அண்ணன், அக்கா, மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. அம்மா வழியில் சகல பாக்கியங்கள் உண்டு. சுகஸ்தானாதிபதி லாபத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷப ராசி என்பதற்கு பங்குனி மாதம் பிற்பாதி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பங்குனி மாதம் பிற்பாதி அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அரசு தேர்வு எழுதுங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது. கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது அரசு சார்ந்த நற்காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். கிரக யுத்தத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நடைபெறும் போது ரிஷபராசி என்பவர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை குடும்பத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் தனக்காரகன் 11வது வீட்டில் வந்திருக்கும் பொழுது அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் வழி வெற்றி லாபங்களை கொடுக்க போகிறது. உங்கள் பேச்சு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ரிஷபராசி என்பவர்கள் வெற்றி பெற்று விடலாம். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் உங்கள் பேச்சால் இந்த மாதம் லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம். 11வது வீட்டிலே பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை புதன் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு விரயத்திற்கு வருகிறார். நோய் நொடி தொந்தரவுகள், பேச்சு வாக்கில் அசிங்க அகுமானம், பிள்ளைகள் வழியில் மனச்சங்கடங்களும் ரிஷபராசி என்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் 12 முதல் 27 வரை 12வது வீட்டிலே குருவுடன் புதன் கூட்டணி சேரும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், எதிர்பாலினத்துடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 11வது வீட்டிலே இந்த மாதம் ராகுவுடன் சுக்கிர பகவான் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பூமி, நிலம், வண்டி, வாகன வசதி வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலர் வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் வீட்டின் அதிபதி 11வது வீட்டிலே உச்சபலம் பெறும்போது பகை ஒடுங்கும், நோய் அகலும். உங்கள் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பங்குனி மாதம் பிற்பாதி சுக்கிர பகவான் லாபத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படுகிறது. பங்குனி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில்ஸ்தானமும் லாபமும் மிக பலமாக இருக்கும் பொழுது தொழில் வேலை இந்த மாதம் அலைச்சலும் கூடுதல் வருமானங்களையும் காட்டுகிறது. 11ஆம் இடம் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காட்டுகிறது. ரிஷபராசி என்பதற்கு பங்குனி மாதம் கலகம் பிறந்து உங்களுக்கு எல்லா வழியிலும் சாதகமான பலனை கொடுக்கப் போகிறது. குருபகவான் ஜென்ம ராசியை நெருங்கி கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் பங்குனி மாதம் விரயச் செலவுகளும் தண்டச் செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் ரிஷப ராசி என்பவர்களுக்கு குறையும். படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். அயன சயன போகஸ்தானம் இந்த மாதம் பலம் பெறுகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதம் பரவாயில்ல, ஓரளவு நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் தெரிகிறது. கோச்சாரத்திலே 4 கிரகங்கள் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தாலும் அவர்களுக்குள் அடிபட்டு சண்டை சச்சரவுகள் போட்டு அவர்களே ஒரு சமாதானமாக கலகம் முடிந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார்கள். ரிஷபராசி என்பதற்கு சாதகம்தான்.